ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஃப்ரெண்டு இலை மாதிரி நல்ல பழகம், கொஞ்சம் வெயில் வந்தோடனே காஞ்சி உதறி விட்டு ஓடுறோம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. ரெண்டாவது வகையான ஃப்ரெண்ட்ஸு கிளைகள் மாதிரி நல்லா இருக்கும், கொஞ்சம் பாரம் வெயிட்டு போட்டால் உடஞ்சி கீழே வந்துடும், ஒத்துழைக்காது. மூன்றாவது வகையான ஃப்ரெண்ட்ஸ் தான் வேர்கள், ரூட்ஸ். லுக் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் லைக் ரூட்ஸ் ஃபார் யூ. டோன்ட் பிகம் எவ்ரிபடி ஃப்ரெண்ட்லி வித் எவ்ரிபடி, they are not worth it. Have one or two good friends in life that will support you, right? நமக்கு என்ன இருக்குன்னா, சக்ஸஸ் ஆகணும்னா கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வர மாட்டோம். இது நிம்மதியாக இருக்குது, நான் எதுக்கு முயற்சி பண்ணணும். ரெண்டாவது ஹெல்ப்லெஸ்னஸ், இது என்னால் முடியாது. மூணாவது லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், யாரும் கம்பீட் பண்ணக்கூடாது, நான் பண்ண முடிச்சிடுவேன். இது மூணு ஹெல்ப் பண்ணாது ராஜா. நமக்கு என்ன பயம்னா, இந்த கம்ஃபர்ட் ஜோனில் போய் உட்காந்துட்டா நிம்மதியாக உட்காந்துடலாம்னு நினைக்கிறோம். பயம் என்னன்னா, ஒரு வேளை நான் தாண்டி போனேன்னு வை, மாட்டிக்க வேணாம், தாண்டி போனால் நான் மாட்டிக்க வேணாம், அது ஒரு பயம். துணிச்சலாக போகணும் ராஜா, துணிச்சல் எடுக்கணும். இதை பாரு, இந்த பெரிய ஆடு துணிச்சலாக இல்லை, அந்த சின்ன குட்டி பாரு போயிட்டு. சில நேரங்களில் நமக்கு துணிச்சல் தேவைப்படும். அண்ட் கீப் ரிமைண்டிங் யுவர் செல்ஃப், கீப் ரிமைண்டிங். இந்த அம்மா வந்து டைப்ரைட்டரே யூஸ் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட கம்ப்யூட்டர் கொடுத்தா சொல்லிகிட்டே இருக்கணும், டே இது கம்ப்யூட்டர், இது டைப்ரைட்டர் இல்லை. ஏன்னா அது டைப்ரைட்டரை அடித்து இப்படி தான் பண்ணுவாங்க. அதான் டைப்ரைட்டர். சரி, என்ன எழுதியிருக்கு பாய்ஸ், சீக்கிரம் சொல்லு, என்ன எழுதியிருக்கு? பேர்டு இந்த ரெண்டு தான் இருக்கு பாரு, அதில் கண்ணை திறந்து பாரு, எத்தனை தான் இருக்கு. அப்போ ஏன் மிஸ்டேக் பண்ண? இதான் ப்ராப்ளம். வி மேக் மிஸ்டேக்ஸ் டியூ டு இக்னரன்ஸ். சரி, இதில் என்ன மிஸ்டேக் இருக்கு? 1 2 3 என்ன ராஜா? எல்லா கம்ப்யூட்டரும் 0 கட்சியில் தான் இருக்கும். இதுலேயும் 2 ட இருக்கு பாரு மேலே, இதுலேயும் 2 த இருக்கு. Keep your eyes open. Keep your eyes open. இது எத்தனை பேர் பண்ணியிருக்கிறீங்க? வெரி குட். நாங்களாம் பண்ணியிருக்கிறோம். அதனால கிரியேட்டிவாக மாறு. We must become creative in life. ஐயா மேலே தட்டுறாரு, அம்மாவுக்கு பிடிக்கல, ஒரே வெட்டு. அழுலாமா? அழுவக்கூடாது, வச்சு தப்பலா அடிக்கணும். அதான் கிரியேட்டிவிட்டி, அதான் கிரியேட்டிவிட்டி இன் லைஃப். செகண்ட், நிறைய பிரச்சனைகள். இது வந்து நாளைக்கு டீச்சர்ஸுக்கு முக்கியமாக ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறேன். நான் ஆக்சுவலாக பேரண்ட்ஸும் இப்போ வருவாங்கன்னு பார்த்தேன். அதாவது டீச்சர் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, சில நேரங்களில் சில ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கலாம், வாழ்க்கையில் அப்யூஸ் ஆகிருக்கலாம், அவங்களுக்கு வந்து லேக் ஆஃப் லவ் அட் ஹோம், இன்செக்யூரிட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, லோன்லினஸ் எல்லாமே இருக்கலாம். இதனால் அவங்களுடைய ஸ்பார்க்கு போயிடும், அவங்களால லைட் பண்ண முடியாது. அவங்க வேஸ்ட்டுன்னு சொல்லாமா? சொல்லக்கூடாது. அங்கே தான் நம்மளுடைய வேலை ஆரம்பிக்குது. We must light them up. We must light them up. That is what is the teacher's job. சரி, காருக்கு பிரேக் எதுக்கு? எதுக்குடா பிரேக்கு? நிப்பாட்டுறதுக்கா? ஸ்பீடாக போகிறதுக்கா? ஸ்பீடாக போகிறதுக்கு. எதை நம்பி நீ வண்டியை ஓட்டுற? பிரேக்கை நம்பி வண்டியை, எதை நம்பி வண்டியை வேகமாக ஓட்டுற? அப்போ பிரேக் எதுக்கு? ஸ்பீடாக போகிறதுக்காக, நிப்பாட்டுறதுக்கு இல்லை. பிரேக் இருக்கிறதுக்கு, ஸ்பீடாக போகிறதுக்கு. இன்றைக்கி இந்த ஒர்க் ஷாப்பில் நடத்துறது ஒரு பிரேக் மாதிரி உங்களுக்கு தோணலாம். நான் வீட்டுக்கு போயிருப்பேன், இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் ஸ்பீடாக போகிறதுக்காக.
எக்ஸாம்ஸ் வரும், பரீட்சைகள் வரும், தலைவலி வரும், நிறைய புக்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் நீ இப்படி தானே படிப்ப, ஒரு நாளைக்கு முந்தி உட்காந்துக்கிட்டு. படிப்பாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் 2 நிமிஷம் படித்த உடனே அவ்வளோதான். இப்போ புது எக்ஸ்பெரிமெண்ட்டு, மாட்டு கண்ணுக்குட்டிக்கு முன்னால் கொண்டு போய் புக்கை வச்சாலும் கண்ணுக்குட்டிகளோட தூங்கிட்டு தான் புக்கை வச்சா. என்ன பண்ணுறது? அதுதான் புக்கெல்லாம் மாற்றுறோம். இப்போ நாங்கள் we are going to change the books. எதுனா ப்ரெஷர் வரும், யாரையும் இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்க ஒத்துக்காதீங்க. உங்களுடைய சாய்ஸ், நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உங்கள் மண்டல எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அண்ட் டோன்ட் அலோவ் அதர்ஸ் டு ஆப்ரேட் வாட் யூ வாண்ட் டு ஸ்டடி. யூ ஸ்டடி வாட் யூ வாண்ட், வாட் யூ லைக், ஹவ் யூ லைக். தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். சில பேருக்கு இது வேறு ஸ்ட்ரெஸ் வந்துடுது சார் அப்படின்வாங்க. அந்த நேரம் பார்த்து எவனாவது இது வேற காமிப்பான். இதில் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. ஆமாம், அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் இருக்குமா, அதை பற்றி அவங்களுக்கு சந்தேகமே இல்லை. அதுக்கப்புறம் கத்துறது. ப்ரெஷரில் வந்து வி ஷுட் நாட் கிவ் இன் பா. டோன்ட் பர்ன் யுவர் செல்ஃப், டோன்ட் எக்ஸாஸ்ட் யுவர் செல்ஃப். அதுக்கு பிறகு என்ன, டிப்ரெஷன். இது ஒரு புது வார்த்தை, கழுதிங்க பேசுகிறது இந்த பசங்க 11th 12th. எதுக்கு எடுத்தாலும் ஐ எம் டிப்ரெஸ்டு. மண்ணை கட்டி டிப்ரெஷன் மீனிங் தெரியுமா உனக்கு? ஏண்டா டிப்ரெஷன் என்ன ஆகும்? அந்த ரப்பர் பேண்ட் தான் டிப்ரெஷன். உனக்கு டிப்ரெஷன் வந்தால் ஒன்றை தான் அடிக்கும், வேறு யாரையும் அடிக்காது. டிப்ரெஷன் ஹேஸ் இட் ஓன் இம்பேக்ட் ஆன் திஸ். யாருக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை? குழந்தைங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் வருது. எங்கள் ஊரில் வந்து மாட்டுக்கும் ஸ்ட்ரெஸ் வருது பாரு. வெயில் சீசனில் ஏசி பஸ்ஸில் போகணுன்னு சொல்லுது. யாருக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை? ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஹாவ் டு டெவலப் வாட்? I want answers. Next. 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 You have to concentrate on all these 6 things. When I ask, I want answers. Remember that. I am asking you a question which is going to come in future to you. There are 3 rooms. This person is caught in the middle room. Gate number 2 open பண்ணா சிங்கம் புலி எல்லாம் இருக்குது, சாப்பிட்றோம். கேட் நம்பர் 1 ஓப்பன் பண்ணானா இந்த சூரியத்துலேருந்து லென்ஸ்லேருந்து அப்படியே ஹீட் வந்து அவனை வந்து சூட வச்சு அப்படியே கொளுத்துரும். ஆனால் அவனை வெளியே போகணும். என்ன செய்யணும்? என்னப்பா? யூ ஹாவ் டு வெயிட் டில் நைட். இதுதான் ஃபிசிக்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரப்போகுது. குட். வெயிட் டில் த நைட். வெயிட் டில் த நைட். எஜுகேஷன், எம்ப்ளாயபிலிட்டி அப்படி வரும்போது நீங்கள் பிரச்சனைகளுக்கு வருது. ஜாப்ஸ் இருக்குது, எம்ப்ளாயபிலிட்டிக்கு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு பார்க்க போனால் உங்ககிட்ட டேலண்ட் இல்லை, ஸ்கில் இல்லை, வெறும் மார்க் இருக்குது. வெறும் மார்க் வச்சு ஒன்றும் சாதிக்க முடியாது. நீங்கள் மார்க் வாங்கிட்டு வெளியே போகிறீங்க. இந்த இவருக்கு வந்து மோட்டார் சைக்கிள் டிரைவிங் ஜாபு கொடுக்கலாம். ஆனால் வெளியே போனான்னா அவன் இதுக்கு மட்டும்தான் லாயக்காக இருக்கிறான். ஸோ கிடைக்கிற டிகிரிக்கும் உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னா யூ டோன்ட் ஹவ் எனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆக்சுவலாக இவங்களும் வரதா இருந்தது. அவங்களுக்கு சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் இன்றைக்கி ரிசல்ட்ஸ் 10th, அதனால் அவங்க வரல. அவங்க டெல்லி ஹெரிட்டேஜ் ஸ்கூலில், ஷி இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அவங்க வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் எக்ஸ்பர்ட். இப்போ வருங்காலத்து கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி வரப்போகுது. இது ஒரு கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின். நீங்கள் இதை படித்து புரிஞ்சு இதை டிக் பண்ணணும். நீங்கள் சப்ஜெக்ட் படிக்காமல் இருந்து கான்செப்ட் படிக்கலைன்னா உங்களால் பாஸ் பண்ணவே முடியாது. இதனால சும்மா டெஃபினிஷன் இதெல்லாம் எல்லாமே மாறப்போகுது. இது ஒரு கொஸ்டின். இது பாரம் வந்து டீச்சர்ஸுக்கு தான். they have to prepare such questions. ஆன்சர்
இது ஒரு கொஸ்டின் ஆன்சர், இது ஒரு கொஸ்டின் ஆன்சர், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஆன்சர், எல்லாமே சேஞ்ச் ஆக போகுது. ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் ஸ்டடிங் ப்ராப்பர்லி இன் ஃபியூச்சர், ரைட்? இதுக்கு வேறு எம்சிக்யூ நல்லாங்கிறான், அதுக்கு ஒருத்தன் பேனா உருவாக்கிட்டான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸுக்கு. நல்லா இருக்குல்ல பேனா? ஒன்று வாங்கி வச்சுக்கலாமா? ரைட். ஏன்னா ஜாப்ஸ் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் தான் அதிகமாக இருக்குது ராஜா. உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகலைன்னா யாரும் வேலை கொடுக்க மாட்டான். ஒரு நாள் உட்காந்து அழுவாத, நான் போய் யோசிச்சுருக்கணும்ன்ட்டு. இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் நவடேஸ். ஸோ கைண்ட்லி கீப் ட்ராக். இந்த ஈகோவை தூக்கி குப்பையில் போடு. நான் ஒரு பெரிய பிஸ்தா, நான் ஒரு பெரிய பாதாம் எல்லாம் கிடையாது. ஈகோ வந்து உன்னை கொன்னிடும். ஈகோ ஒன்றும் ஹெல்ப் பண்ணாது வாழ்க்கையில். இன்ஸ்பயர் பண்ணிக்க. உள்ளே இருக்கிற அந்த தீப்பந்தத்தை கொளுத்தி வை. ஸ்பார்க் த ஃபயர் வித்தின். இது பாரு, நான் 2007 2023 போட்டேன். இப்போ வந்து 17 வந்துடுது. ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு மாடல் கொண்டு வந்தால் சர்வை பண்ணாமா. அதுவே இவன் என்ன பண்ணான்? ஒன்றுமே பண்ணல, அப்கிரேட் பண்ணாமல் விட்டான். என்னாச்சு? நோக்கியா போயிடுத்து. ஒரு காலத்தில் அவன் தான் லீடர். என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபோன் இது ஆன்லைன் ஃபோன், இந்த மாதிரி இந்த இன்டர்நெட் ஃபோன் வரும்போது நான் வாங்கினது இந்த மாடல் தான். ஆனால் அவன் இம்ப்ரூவே பண்ணல. ஸோ he has gone. Nobody knows where he is. Right? So we have to be very careful. உன் கதை என்ன? நீ தான் பெரிய பிஸ்தாவா? உன் தலை எப்போதுமே மேலே பறந்துட்டுருக்குமா? இல்லை நீ எது பண்ணாலும் பிரச்சனை வருதா? வாட் இஸ் யுவர் ஸ்டோரி? வாட் ஆர் யூ டூயிங்? நீ ஒரு கல்லா அல்லது ஒரு அலையா? என்னப்பா டேய் கேள்வி கேட்குறாங்க. கல்லா அலையா? அலை. கல் அலை தானே? அலை. அம்மா நீங்கள் கல்லா அலையா? நான் ஏன் யாரோ வீசின கல்லுக்கு நான் அலையாகணுமா? இல்லை நான் ஒரு கல்லாக இருந்து ஒரு அலையை உருவாக்கணுமா? எது முக்கியம்? கல்லாக இருந்து ஒரு அலையை உருவாக்கணும். I should be somebody to start something unique, do something new, right? அதுக்கு ஒரு கல்லாக இருக்கணுமா? அவசியம் இல்லை. ஒரு சொட்டு தண்ணி கூட ஒரு அலையை உருவாக்கும். அன்பால் கூட ஒரு அலையை உருவாக்க முடியும். சில குழந்தைங்க இந்த மாதிரி தவளை மாதிரி வந்திருக்கிறீங்க. இந்த தவளைகள் உங்கள் வீட்டில் நீ தான் சிங்கக்குட்டின்னு சொல்லியிருப்பாங்க, நம்பிடாத. ஆமாம். அதனால் செல்ஃப் அப்ரைசல் பண்ணு. நீயா பாரு. ஒரு முட்டை வெளியிலேருந்து உடைச்சா ஒரு உயிரை சாகடிக்கிறோம். உள்ளே இருந்து உடைஞ்சா ஒரு உயிர் உருவாகுது. உன் தலை தான் அந்த முட்டை. யாராவது வந்து தலையில் டொக்குன்னு போடணுமா, இல்லை உள்ளே இருந்து மலர்வையா? எப்படி? என்னப்பா மேலேருந்து கொட்டணுமா? உள்ளே இருந்து மலர்வீங்களா இல்லையா? நீங்கள்லாம் ஒரு கிளாஸ் ஆடா நீங்கள். எனக்கு வெக்கமாக இருக்குது. என் ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்கூலில் வந்து வாயை திறந்து பேசுறது கூட ஒரு இது இல்லாத பசங்கன்ட்டு. 12th நீங்கள்லாம் 12th இந்த நிலமை உங்கள் போர்டில் நான் தான் உட்காருவேங்க. வாங்க பார்த்துக்கிறேன். இன்னிலேருந்து மைல் ஸ்டோன் போட ஆரம்பிங்க. வாழ்க்கையில் வந்து எப்படி கொண்டு போக போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, மைல் ஸ்டோன் போடுங்க. படிங்க, நிறைய படிங்க. கீப் ரீடிங். நாலேஜ் அப்டேட் பண்ணுங்கள். டிகிரியெல்லாம் வாங்கி பிரயோஜனம் கிடையாது. நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நாலேஜ் அப்டேட் ஆக தான் நீங்கள் வந்து மேலே வர முடியும், வாழ்க்கையில் உயர முடியும். நாங்கள் இப்போ கூட ஆரம்பிக்கலாம், ஒன்றும் லேட்டு கிடையாது. நார்மலாக எங்ககிட்ட எப்படின்னா, முதலே ஆரம்பித்தவங்க முதல்ல ஃபஸ்ட்டு வந்துடுவாங்கன்னு நினைப்போம். அப்படி கிடையாது ராஜா. ஃபஸ்ட்டு ஆரம்பித்தவங்க தான் ஃபஸ்ட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. இவர் லாஸ்ட்டில் தான் ஆரம்பித்தார்.
you can always come out first. So don't worry when you start. There are lots of opportunities for you people. Progressல கண்ணு வைங்க. Plan accordingly. Success வரும் ராஜா. You have to work out for it. Plan பண்ணுங்க, மெட்டிகுலஸாக பிளான் பண்ணுங்க. மிராக்கிள்ஸ் எல்லாம் கிடையாது லைஃப்பில் மிராக்கிள்ஸே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க இது பண்ணால் வந்துடும் அது பண்ணால் வந்துடும், எதுவுமே கிடையாது. நீ உழைக்கணும். யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். யூ ஹாவ் டு ஹாவ் அப்சர்வேஷன்ஸ், மெட்டிகுலஸ் அப்சர்வேஷன்ஸ், அண்ட் டோன்ட் லீவ் எனிதிங் டு சான்ஸ். டோன்ட் லீவ் எனிதிங் டு சான்ஸ். நாங்கள் செய்கிற வேலை எல்லாமே 3 டைப் கண்ணா. அது பேட் ஒர்க், குட் ஒர்க், கிரேட் ஒர்க். பேட் ஒர்க் இது தான், நாங்கள் யாரும் அது பண்ணுறது கிடையாது. குட் ஒர்க் இது தான், இதை தான் நாங்கள் எல்லாம் பண்ணுறோமே. அப்போ கிரேட் ஒர்க் என்ன? கிரேட் ஒர்க் ஒன்லி கிவ்ஸ் அஸ் த டிஃப்ரென்ஸ், ஹவு வி ஃபீல் ஹாப்பி அட் த எண்ட். ரைட்? 3 எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோஸ், எக்ஸ், காஃபி பவுடர். 3 பேனு சுடு தண்ணி. 1ல் பொட்டேட்டோ போடுங்க, 1ல் முட்டையை போடுங்க, 1ல் காஃபி பவுடரை போடுங்க. உருளைக்கிழங்கு முன்னால் போடும்போது ஹார்டாக இருந்துச்சு, எடுக்கும்போது சாஃப்டாக இருக்கும், வேக வச்சிரு. முட்டை போடும்போது சாஃப்ட்டு, எடுக்கும்போது கெட்டியாக இருக்கும். காஃபி பவுடர் அப்படியே மிக்ஸ் ஆகிடும். வாழ்க்கையில் அப்படி தான். பிரச்சனை வரும்போது சில பேர் பேசும்போது பெருசாக இருப்பாங்க, ஆனால் வேலைன்னு வரும்போது ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. சில பேர் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்ட்டு நாங்கள் சிபிஎல் எல்லாம் செலக்ட் பண்ணுவோம், லீடராக எடுப்போம். ஆனால் லீடர் ஆனவன பெருசாக திமிரு காமிப்பாங்க. சில பேர் தான் காஃபி பவுடர் மாதிரி இருப்பாங்க. அவங்க மனத்தையும் அவங்களுடைய குணத்தையும் தண்ணியோடு கலந்துருவாங்க. நாங்கள் எல்லாம் காஃபி பவுடர் மாதிரி இருக்கணும். We must mix with society. We must create our own situation, our own humor. இருக்குது நம்ம நாட்டில் இன்னும் அந்த ஆம்பளை பசங்க இருக்கிறாங்களா, திருந்தவே மாட்டாங்க. பெண்களுக்கு தான் பிரச்சனைகள் இன்னும் போயிட்டே இருக்குது. நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம். அதுவும் நம்ம சமுதாயத்தில் ரொம்ப மோசம். அவர் படித்தா இருப்பாருங்க, அவர் படித்தது அத்தனையும் 100க்கு 100 உண்மை.